அல்லைப்பிட்டி துப்பாக்கிச்சூடு. 17 வயது சிறுவன் பலியானது விபத்தா, திட்டமிட்ட கொலையா? ஒரு அதிரடி புலனாய்வு. நள்ளிரவு 1 மணி. யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி வீதி வெறிச்சோடி கிடக்கிறது. ஒரு ஹயஸ் வாகனம் அங்கு அதிவேகமாக வருகிறது. போலீசார் மறிக்கிறார்கள். வாகனம் நிற்கவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் துப்பாக்கி சத்தம் அந்த பகுதியையே அதிர வைக்கிறது. 17 வயதான ஆல்பினோ அருள் பயஸ் என்ற சிறுவன் தலையில் குண்டு பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் காட்சி. இது தற்காப்புக்காக நடத்தப்பட்ட சூடா அல்லது ஒரு அதிகார மீறலா? இன்று நாம் பார்க்க போவது அல்லைப்பிட்டி துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில் இருக்கும் மர்மங்களை. அல்லைப்பிட்டியில் பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீசார் வாகனத்தை நிறுத்த சொன்னபோது அது நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. மண்டைதீவு காவலரன் உசார்படுத்தப்பட வாகனம் மீண்டும் அல்லைப்பிட்டி நோக்கியே திரும்பியிருக்கிறது. அப்போதுதான் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. போலீசார் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வாகனத்தின் மீதுதான் சுட்டோம், எதிர்பாராத விதமாக சிறுவன் மீது பட்டுவிட்டது என்கிறார்கள். ஆனால் இங்கேதான் பல கேள்விகள் எழும்புகின்றன. சம்பவ இடத்தை பார்த்தால் இந்த கொலையில் பல மர்மங்கள் ஒளிந்திருக்குமோ என்ற சந்தேகம் உண்டாகிறது. வாகனம் பின்னால் இருந்து துரத்தி செல்லப்பட்டால் குண்டு வாகனத்தின் பின்பக்கம் பாய்ந்திருக்க வேண்டும். ஆனால் சிறுவனின் நெற்றிப்பொட்டில் குண்டு பாய்ந்தது எப்படி? வாகனத்தின் முன்கண்ணாடியில் உள்ள ஓட்டை வெளிப்பக்கத்திலிருந்து ஏதோ ஒரு பொருள் தாக்கியது போல இருக்கிறது. உட்பக்கத்திலிருந்து சன்னம் வெளியேறி இருந்தால் கண்ணாடி தள்ளப்பட்ட விதம் வேறாக இருந்திருக்கும். வாகனத்தின் பின் கண்ணாடி அடித்து உடைக்கப்பட்டது போல் சிதறி கிடக்கிறது. அது துப்பாக்கிச் சூட்டினால் வந்த சிதறல் போல் இல்லை என நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றார்கள். மாடு கடத்தல் பின்னணி உண்மையா? சம்பவம் நடந்த உடனே சமூக வலைத்தளங்களில் மாடு கடத்த வந்தவர்கள் என்ற முத்திரை குத்தப்பட்டது. வாகனத்தில் சில கயிறுகள், துருப்பிடித்த வாள், சாணகம் இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் உயிரிழந்த சிறுவனுக்கோ அல்லது கைதானவர்களுக்கோ எந்தவிதமான முந்தைய குற்ற பின்னணியும் இருந்ததாக குறிப்பிடப்படவில்லை. வெறும் சந்தேகம் மட்டுமே ஒரு 17 வயது சிறுவனின் உயிரை பறிக்க போதுமானதா? இலங்கை சட்டப்படி ஒரு நபர் மரண தண்டனைக்குரிய குற்றம் செய்தாலன்றி அவரை பிடிக்க முற்படும் போது மரணத்தை ஏற்படுத்தும் உரிமை போலீசாருக்கு கிடையாது. டயரை நோக்கி சுட்டு வாகனத்தை நிறுத்த முயற்சிக்கலாமே தவிர நெற்றியை நோக்கி சுடுவது சட்டவிரோதமானது. இதற்கு முன்னதாக நாரம்மல, ரம்புகன, ரதுபஸ்வல போன்ற சம்பவங்களில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் தண்டிக்கப்பட்ட வரலாற்றை நாம் மறந்துவிடக்கூடாது. மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால் அந்த சிறுவனின் இறுதிச் சடங்குதான். சித்தங்கேணியில் நடந்த அந்த சடங்கில் வரும் 20 பேர் மட்டுமே இருந்தனர். நவீன அம்பேத்கர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்கள் எங்கே? முற்போக்குவாதிகள் எங்கே? அரசியல் தலைவர்கள் எங்கே? பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒடுக்கப்பட்ட பின்னணியை கொண்டது என்பதால் தான் இந்த மௌனமா? போலீசார் மற்றும் இராணுவத்தின் தீவிர கண்காணிப்புக்கு மத்தியில் ஆண்களே இல்லாத நிலையில் பெண்களே சடலத்தை சுமந்து சென்ற காட்சி சமூகத்தின் மனசாட்சியை உழுக்க வேண்டாமா? சட்டம் மீறப்பட்டால் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த தண்டனை வீதியில் துப்பாக்கியால் வழங்கப்படுவதை எந்த நாகரிக சமூகமும் ஏற்காது. இன்று ஒரு ஏழை சிறுவன் பலியாகி இருக்கிறான். இது விசாரணையில் முடியுமா அல்லது வழக்கம் போல காலப்போக்கில் மறக்கப்படுமா? நீதி கிடைக்கும் வரை நாம் பேசுவோம். இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? போலீசாரின் செயல் தற்காப்பா அல்லது அதிகார அத்துமீறலா? கீழே கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் ஷேர் செய்யுங்கள்.